ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் எது வேணால் நீங்களே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அவலில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டையோ இல்லை கிராம்பு அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம். கடுகு சீரகம் எதுவுமே போட வேண்டாம். டேரெக்டாக வெங்காயத்தோடய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எகைன் நல்லா வதக்குங்க. இது வந்து உங்களோட பசங்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஜீரக பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இல்லை உங்கள் பசங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா மிளகாத்தூளோட குவான்டிட்டியும் குறைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து அவலை கழுவிட்டு வடிகட்டி தண்ணியெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது கூட இப்போ நம்ம அவலையும் சேர்த்தாச்சு. இந்த ரெசிப்பியில் நான் என்ன மாடுலேஷன் பண்ணியிருக்கேன்னா, இது கூட எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். அதுதான் வந்து உங்கள் பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். பட் உங்களுக்கு ஒரு தடவை டேஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ப்ரெட்டை வந்து நீளமாக நறுக்கி அதை வந்து நடுவில் ஒரு தடவை நறுக்கி அந்த மாதிரி செஞ்சு போடுறேன். 2 ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். 1 கப் அவலுக்கு 2 ப்ரெட் வந்து போதுமானது. நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டோட குவான்டிட்டியை இன்னும் கூட குறைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரெட்டும் அவ்வளோ ஒன்றா மிக்ஸ் ஆகிறப்போ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு நானே எதிர்பார்க்கல. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்காக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கும் கூட பசிச்சிச்சுன்னா ஈவினிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தால் கூட நீங்கள் அவல் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி செய்யலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.